بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين. மேலும் நாம் நாடினால் அவர்களை கடலில் மூழ்கடித்து விடுவோம். அது சமயம் அபயக் குரலிடும் அவர்களை காப்பாற்றுவோர் ஒருவரும் இரார். அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள். என்றாலும் நம்மிடம் இருந்துள்ள அருளால் கடலிலும் கரையிலும் நாம் நடத்தி செல்கின்றோம். இன்னும் ஒரு காலம் வரை அவர்கள் சுகம் அனுபவிப்பதற்காக விட்டும் வைக்கின்றோம். சூரா யாசினுடைய 43 மற்றும் 44 ஆகிய 2 வசனங்கள். போன வசனங்கள்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த கடல் பயணங்களுக்காக கப்பல்களை, அதே மாதிரி தரையில மனிதன் ஏறி செல்வதற்கான வாகனங்களை அவனுடைய அருளால அல்லாஹ் அமைச்சு கொடுத்திருக்கான் அப்படி எல்லாம் சொல்லி காமிச்சான். அதன் தொடர்ச்சியாக இந்த வசனத்துல கடல்ல பிரம்மாண்டமான கப்பலை மிதக்க வச்சதும் நம்ம தான். ஆனா நம்ம நாடினோம் அப்படின்னு சொன்னா, நம்ம விரும்பிட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்டே அந்த அலைகளுக்குள்ள அப்படியே மூழ்கடிக்கவும் செய்வோம். எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இப்போ நீங்க கடல்ல பத்திரமா போய் சேர்றீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய திறமையினால் அல்ல, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் காரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்முடைய கருணையினாலதான். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்நாள்ல எவ்வளவு காலம் நீங்க இருக்கணும்னு சொல்லி சில அவகாசத்தை நம்ம விதித்து வச்சிருக்கிறோம்ல, அதன் அடிப்படையில தான் நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. நுகரித்துவும் ஒரு நிபந்தனை அல்ல சொல்றான். நாடி இருந்தா, நம்ம விரும்பி இருந்தா அப்படியே நம்ம மூழ்கடிச்சிருவோம். பல ஸ்வரீஹலகும், ஸ்வரீஹ் அப்படின்னு சொன்னா ஒரு ஆபத்து காலத்துல பிரச்சனை டைம்ல அலறல் சத்தம் கேட்கும். அதை கேட்டுட்டு ஒருத்தன் அவனை காப்பாத்த வர்றான்ல, அவன் தான் இந்த ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு நபர். பல ஸ்வரீஹ் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல யாருமே வரமாட்டாங்க. வலாஹும் யுன்கதூன், அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள், மீட்கப்படவும் மாட்டார்கள். இன்காது அப்படின்னு சொன்னா ஆபத்துல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு பேரு இன்காது. ஆனா அல்லாஹ் சொல்லுது வலாஹும் யுன்கதூன், அவர்கள் மீட்டெடுக்கப்படவும் மாட்டார்கள். இல்லா ரஹ்மத்தம் மின்னா வ மத்தான் இலாஹின், நம்முடைய ரஹ்மத்தை தவிர, நம்முடைய அருள் தான் இவ்வளவு தூரம் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. ஓ மத்தான் இலாஹி, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்துல நீங்க வாழணும், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கணுன்றதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். மத்தா அப்படின்னு சொன்னா தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய உலகத்தினுடைய இன்பம். ஹெயின் அப்படின்றது மவுத் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் விதித்திருக்கிற அந்த டைம், அவகாசம், கால அவகாசம், அதுதான் அல்லாஹ் சொல்றான். சோ இந்த வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மனுஷன் இன்னைக்கு நிலத்துல இருக்கும்போது வேணா தற்காப்போட இருக்கலாம், கட்டுப்பாட்டோட இருக்கலாம். அதே நேரம் கடல்ல போறான் அப்படின்னு சொன்னா அவன் சார்ந்து இருக்கிற எல்லாத்தையுமே மறந்துடுவான். நம்ம இது காப்பாத்துவோம், அது காப்பாத்துவோம் அப்படின்ற நம்பிக்கை எல்லாமே போயிடும். ஏன்னா சில இடத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கப்பல்லாம் அதெல்லாம் மூழ்கவே மூழ்கவே முடியாது, மூழ்கவே மூழ்காது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் செஞ்ச டைட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல்லாம் மூழ்கிய வரலாறு, அது டைட்டானிக்ன்றது உண்மையானா? அதெல்லாம் என்னன்னா குரான் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கைக்கான ஒரு சான்றா கூட நம்ம பார்க்க முடியும். நம்ம நாடி இருந்தோம்னு சொன்னா கப்பல்ல மூழ்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. சோ அல்லாஹ்வினுடைய நாட்டம் அது நடக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சோ கடல் அதனுடைய பேராற்றலுக்கு முன்னாடி மனிதன் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வச்சிருந்தாலும் அது எல்லாமே சும்மா ஒரு பேப்பர்ல கப்பல் செஞ்ச மாதிரி தான். அப்போ அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படின்னும் போது அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஸோ இந்த யதார்த்தத்தை மனிதன் அவனுடைய உள்ளத்துல எழக்கூடிய அந்த அகங்காரம், பெருமை, இது எல்லாமே உணரணும். இந்த விஷயத்த உணரணும். மனிதன் பெருமை அடிக்கிறதுக்கு முன்னாடி, அகங்காரம் கொள்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பத்தி உணரணும். அல்லாஹ் நாடி இருந்தா எதுவுமே நடந்துடும்.
அதே மாதிரி வந்து கடல்ல புயல் சில சமயம் வந்துடலாம், பெரிய பெரிய அலைகள் வந்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது மனிதனுக்கு தானா மௌத்தோடைய பயம் வந்துடும். போச்சு, நம்ம இருக்க போகணுமா இல்லையான்னு தெரியல. அந்த டைம்ல சரிஹ் அல்லாஹ் சொல்றான், அப்படி நம்ம நாடி ஒரு விஷயம் நடக்குதுன்னு போது லா சரிஹ் அப்படின்னா அந்த அலறல் சப்தத்தை கேட்டு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கும் வரமாட்டாங்க. அதே மாதிரி உலகத்துல நிறைய சாதனங்கள் இருக்குல்ல. உதாரணமா நம்ம சொல்ற மாதிரி இருந்தா ஒரு லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்களா, அதை கொடுத்து கூட ஹெல்ப் பண்றதுக்கு யாருனாலையும் முடியாது அப்படின்றதுதான் அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் ஒரே வார்த்தை இல்லா ரஹ்மத்தம் மின்னா. இப்படிப்பட்ட சூழல்ல கூட இவ்வளவு தூரம் நீங்க பத்திரமா ஒரு பயணத்துல போறீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் மட்டும்தான். மனிதனை இன்னைக்கு காப்பாத்துறது இறைவன் அவன் மேல் கொண்ட ஒரு கருணையினால மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு கடல்ல ஒரு பயம் வந்துருது, சில விபத்துகள் ஏற்பட்டுருது. அப்படி எல்லாம் இருக்கும்போது மனிதன் அதுலயும் சில இடங்கள்ல தப்பிச்சு வரான் அப்படின்னா அவனுடைய அதிர்ஷ்டம் அதனால அவன் தப்பிச்சு வந்தான், அவனுடைய நல்ல நேரம் அதனால தப்பிச்சு வரான் அப்படின்றதெல்லாம் இல்ல. இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா ரோட்ல நம்ம கிராஸ் பண்றதுக்கு நின்றுட்டு இருப்போம். அந்த டைம் தான் ஒரு பஸ் இல்ல ஒரு வண்டி அல்லது ஒரு கார் எதுவும் டக்குன்னு கிராஸ் ஆகி போகணும். அந்த டைம்ல மனுஷன் சொல்லுவான் நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன், நல்ல வேலை. சோ அந்த அது அப்படி புரிதல் அல்ல. அல்லாஹ் வந்து உலகத்துல இன்னும் உன்னுடைய கால அவகாசம் முடியல அப்படின்றத சொல்றான். உனக்கு இன்னும் ஆயுள் வந்து மீதம் இருக்கு. எப்படினாலும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு டைம் இருக்குன்றத விவரிக்கக்கூடிய செயல் தான் அதெல்லாம். அப்படி மனிதன் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில தப்பிக்கிறான் அப்படின்னும் போது சரி நம்ம இன்னும் ஹயாத்தோட இருக்கிறதுக்கு அல்ல நினைச்சு வச்சிருக்கான், நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். சோ இது எதுக்காண்டி அப்படின்னு சொன்னா மனிதன் பாவத்திலிருந்து திருந்தி நேர்வழிய அடைஞ்சு நம்ம வந்து கரெக்டான பாதையில இருக்கணும், நம்ம பின்பற்றக்கூடிய கொள்கை சரியா இருக்கணும், நம்ம யாரை பின்பற்றணும்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கணும், நம்ம பின்பற்றக்கூடிய நபர் அவர் கரெக்டா நம்மளை வழி நடத்தி இருக்கும்போது அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் இதெல்லாமே யோசிக்கணும். சோ மனிதன் இந்த அவகாசத்தை பயன்படுத்தியாவது இந்த டைம் நமக்கு வந்து ஒரு லைஃப கொடுத்திருக்கானேன்றதை பயன்படுத்தியாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும், நன்றியுள்ள அடியானாக அவன் மாறணும். சோ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஆபத்துல இருந்து தப்பிச்ச உடனே வந்து பாவங்கள் பக்கம் திரும்புறது இதெல்லாம் நான் வந்து இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அதனால முடிஞ்சிச்சு, என்னுடைய நேரம் சரியா இருக்கு, எனக்கு வந்து நல்லதா இருக்கு அதனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்றது அப்படின்றது நன்றி கெட்டத்தனம். அதாவது அல்லாஹ்வினுடைய நியாமத்தை நம்ம மறுக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குன்றதை இந்த தப்சீர்கள் வழியாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். சோ இதுல கன்க்ளூஷனா இந்த உலகத்துக்கு இந்த வசனம் அதாவது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா எவ்வளோ ரொம்ப ஹை டெக்னாலஜியான கப்பல்களா இருக்கட்டும் அல்லது வந்து சேட்டலைட் மூலமாக கண்காணிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நீர்மூழ்கி கப்பலா இருக்கட்டும், இது எல்லாமே மனிதன் கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் நம்ம எங்கனாலும் போயிடலாம், கடலையே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் நம்ம வச்சிருக்கோன்ற மாதிரி எல்லாம் இன்னைக்கு உலகம் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா கடல்ல அடி ஆழத்துல சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் யாருனாலையும், அதாவது அடி ஆழத்துலன்னா ஒரு நடுக்கடல்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா யாருமே எதுவுமே காப்பாத்தலாம் முடியாது. எவ்வளவு பெரிய நவீன முறையில் தயாரிக்கப்பட்ட டெக்னாலஜி இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம நாடினா மூழ்கடிச்சிடும், அது யாருனாலையும் தப்பிக்கவே முடியாது அப்படின்றது. மனிதன் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் அல்லாஹ்வினால் அது எதுவுமே இல்லை என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் என இந்த வசனம் வந்து புரிய வைக்குது. அதே மாதிரி பிரச்சனைன்னு வந்துச்சு, ஒரு சிக்கல்னு வந்துச்சுன்னா இறைவா என்னை காப்பாத்துன்னு தான் சொல்லுவான் எல்லாருமே. இந்த கொள்கைய எந்த கொள்கையை பின்பற்றணுமா இருந்தாலும் இந்த வார்த்தையை தான் சொல்லுவான். அப்போ அவனுக்கு வந்து புரியுது நம்ம வந்து கடவுள் நம்மளை காப்பாத்துறது கடவுள் ஒரு ஆள் தான், அவர் தான் நம்மளை வந்து காப்பாத்துவாருன்னு புரியுது. ஆனா கரைக்கு வந்த உடனேயே அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஆனா நம்ம கேப்டன் வந்து இப்படி கரெக்டா ஓட்டி இருக்காரு, நான் புத்திசாலித்தனமா இவ்வளவு ஐடியா சொன்னேன் அதனாலதான் அவர் அப்படி செஞ்சிருக்காரு அப்படி செஞ்சிருக்காருன்னு சொல்லி தற்காலிகமாக அந்த காப்பாத்திட்டோம் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு பேசக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்றது அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அவனுடைய நியமத்தை மறுக்கக்கூடியதாக இருக்கு. சோ அப்படி தன்மை எப்பயுமே நமக்கு வந்துடவே கூடாது. சோ நெருக்கடி நேரத்துல எப்படி நம்ம பிரார்த்திக்கிறோமோ அதே மாதிரிதான் துவா செய்யறோமோ அதே தான் எல்லா இடத்துலயுமே, அதே இறைவன் தான் என்னை எல்லா இடத்துலயும் காப்பாத்துறான் அப்படின்ற சிந்தனை நமக்கு வந்து வரணும். அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய எவ்வளவு சொகுசுகளா இருக்கட்டும், நல்ல ஆரோக்கியமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், எல்லாமே நிரந்தரமானது அல்ல.
இலாஹின் அப்படின்னு சொல்றான் அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு. அப்போ இன்னைக்கு நமக்கு தரப்பட்ட எல்லாமே ஒரு வாடகையா நம்ம வாங்கியிருக்கிறது தான் அல்லா கிட்ட. நமக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் நமக்கு வாடகையா தந்திருக்கிறான். ஸோ மனிதன் அந்த உண்மையை உணரணும். இதை உணர்ந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு நிரந்தரமானது இல்லைன்றத உணரும் போதே உலக மோகம் அப்படின்றது குறைஞ்சிடும். எல்லாத்தையுமே நம்ம இதை ஆசைப்படுறோம், அதை ஆசைப்படுறோம், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்ற தன்மை ஆஹ் போயிடும். இது எல்லாமே தற்காலிகம், மறுமைதான் நிரந்தரம் அப்படின்றத ஒரு தன்மை வரணுன்றதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. சோ நம்ம தப்பிச்சிட்டோம்னா ஏதோ நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் இல்லா ரஹ்மத்தம் மின்னா, இந்த சிந்தனை வரணும். நம்ம ஒரு விஷயத்துல இருந்து காப்பாத்திட்டோம், வண்டியிலே போயிட்டு இருக்கிறோம் அல்லது ஒரு கார்லயே போயிட்டு இருக்கிறோம், இடிக்கிற மாதிரி ஒருத்தவங்க டக்குன்னு நம்ம வளைஞ்சு போயிடுறோம், சரியா போயிடுறோம் அப்படின்னா அப்ப நமக்கு அந்த இடத்துல உணரணும் இல்லா ரஹ்மத்தம் மின்னா, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கிறான், அவனுடைய ஒரு கருணை தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. ஏன்னா அப்படி இடிச்சிச்சுன்னு சொன்னா நமக்கு உடல் ரீதியாக செலவுகள் ஏற்படலாம், காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நம்ம கொண்டு போற வாகனத்துல பிரச்சனை வந்து எப்படினாலும் சரி, எல்லாமே ரஹ்மத். அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை காப்பாத்துறான் அப்படின்னும் போது அந்த இடத்துல உணரணும் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கான் போல, நம்மள ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான் அப்படின்னும் போது அந்த இடத்துல கூட இன்னும் நம்ம ஈமான் அதிகரிக்கும். அப்ப நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அல்லாஹ்வை சார்ந்து இருக்கும் போது அவன் நம்மளை காப்பாத்திடுவான். இந்த தன்மை எல்லா இடத்துலயுமே நமக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை இந்த வசனம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. சோ 2 வசனங்கள் நம்ம இதுல அதுல இன்னொரு செய்தியும் நான் படிச்சேன். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா 3 விஷயங்கள் எல்லாம் சொல்றான். ஒண்ணு தௌஹீது. தௌஹீதுனா உதவி அல்லாஹ்ட்ட தான் வரும். மற்றவர்கிட்ட உதவி வரும், பட் அல்லாஹ் நாடுனா தான் அந்த உதவி வரும் இல்லைங்களா? ஸோ இந்த என்ன சொல்றான், இந்த உதவி, இந்த கப்பல்ல போற உதவி. இப்போ நமக்கே உலகத்துல பிரச்சனை அப்படின்னா தத்தளிச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கே எப்போ இந்த பிரச்சனை திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், நமக்கு இப்ப உதவி கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம துவா கேட்கறது அல்லா கிட்ட தான் கேட்கணும். அவன் அல்லா நாடுனா தான் அந்த உதவிகள் வரும். அப்படி அல்லா கிட்ட தான் உதவி வரும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் போயிடும். என்ன அல்லா பாத்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா தெரிய மாட்டேங்குது. போயிடும். நம்ம தவக்கல் வச்சு துவா கேட்கணும். அல்லாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓ அடியா வந்துட்டான் என்ன நோக்கி அப்படின்னு. எல்லாம் அவனுக்கு சில அந்த பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவான் இன்ஷா அல்லாஹ். நல்லா இப்ப முன்னாடியே சொன்னான்ல, சூரியன் சந்திரனை பத்தி பேசுறான். இதுக்கு முன்னாடி சில சூறாக்கள் எப்போதுமே வெளிச்சம் இருக்காது, எப்போதும் இருளும் இருக்காது. என்ன இந்த மாதிரி இருள் நேரம் வாழ்க்கையில சில நேரங்கள் இருளா வரும். அந்த நேரத்துல நம்ம எல்லா கிட்ட தான் துவா கேட்கணும், என்ன உதவிக்காக. 2வது சுக்குர். என்ன சொல்றான், அந்த மாதிரி இந்த உலகத்துல அவ்வளவு சுகம் அனுபவிக்க சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், தங்குற கொடுக்குறோம், மனைவி மக்களை கொடுத்துருக்குறோம், ஆடை ஆபரணங்களை கொடுத்துருக்குறோம், நன்றி உள்ள அடியானா இருங்க அப்படின்னு சொல்றான். அசல்லாஸ்லம் கூட தான் அவங்க விடிய விடிய எந்திரிச்சு தொழுவாங்க, கால்லாம் வீங்கி போயிடும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு தான் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்போ, ஏன் நீங்க உங்களுக்கு உன்னையே நீங்க இபாதத் செய்றீங்கன்னு கேட்டா, அவங்க எனக்கு கொடுத்திருக்கிற நியமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்தனா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? சோ இந்த நமக்கு கொடுத்திருக்கிற மத்தாவும் இந்த வாழ்க்கைக்குள்ள உபகரணங்கள் சொல்லுவாங்க. அது நம்ம அல்லாஹ்க்கு நம்ம ஷுக்குர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு சாப்பிடுறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியத்தை கொடுத்தானே அப்படின்ட்டு. எதுவும் திடீர்னு திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வியாதி வந்துடும். அவங்க சில பேர் டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. 50 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாளுக்கு திடீர்னு டாக்டர் இனிப்பண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், வாழ்க்கையை வெறுத்து போயிடுவாங்க சில பேர். 50 வருஷம் நல்லா ஆரோக்கியமா வச்சிருந்தானே அப்படிங்கிறத வச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக்கணும். என்ன ஸோ அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், இவ்வளவு நாள் நம்ம ஆரோக்கியத்தை கொடுத்தானே அப்படின்னு. ஸோ 2வது ஆகிரத்தை பற்றிய நினைவு, மறுமையை பற்றிய நினைவு. இது கொஞ்ச நாள் தான் இந்த உலகம்,
காலம் எப்போ எந்த காலம் நமக்கு தெரியாது. எல்லாம் வந்து எப்போ எல்லாத்தையும் திடீர்னு இருக்கிற நியமத்துகளை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், திடீர்னு மரணத்தை கொண்டு வரலாம். ஸோ அதனால வந்து நம்ம இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் திங்கிங் வந்து இருக்கணும். அதுக்குள்ள இதுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணோம், நம்ம நம்மளுடைய ஆகிரத்துக்காக அனுப்பி வைக்கணும் சதக்கா ஜாரியாவாகும். அதே நேரம் அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல இருக்க போறோம், ரொம்ப இதுலயே நம்ம மூழ்கி கூடாது என்ன. ஸோ அதுதான் இந்த 3 பாடங்கள் நம்ம இந்த 2 ஆயத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். தௌஹீது, ஷுக்கூர், ஆகிரத்தை பற்றிய நம்ம நினைவுகளோடய நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து அல்லாக்கும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா ப்ரெஷர் இல்லாம போயிட்டு இருக்கோங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஹலோ, என்னுடைய ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது இதுல வந்து. என்னோட ஃபேஸ் பார்ட்டிசிபேஷன் உங்களுக்கு தெரியுது? சரி சரிங்க. ஓகே. وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّقُوا مَا بَيْنَ أَيْدِيكُمْ وَمَا خَلْفَكُمْ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. இன்னும் நீங்கள் கிருபை செய்யப்படுவதற்காக உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அதனை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. சோ 45வது வசனம் இது. இவ்வளவு நேரம் வந்து அல்லாஹ்வினுடைய அந்த ஆற்றல் அதை பறைசாற்றக்கூடிய நிறைய சான்றுகளை அல்லாஹ் வந்து சொல்லி காமிச்சுட்டே இருக்கு. இந்த வசனத்துல இவ்வளோ அத்தாட்சிகளை நீங்க பார்த்ததுக்கு பிறகாவது உங்களுக்கு வர இருக்கிற உலக வேதனை மற்றும் மறுமையுடைய வேதனை, இந்த ரெண்டையுமே நீங்க அஞ்சி உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்க விலகுங்க, அப்போதான் உங்களுக்கு ரஹ்மத் கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவு பேர் உங்களுக்கு சொல்றாங்கல்ல. அப்போ நீங்க அதை வந்து பிடிவாதமா இருக்கிறீங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சமூகத்தோட ஒட்டி ஒரு விஷயத்த சொல்றான். கீழலகும் தூதர்கள் அல்லது முக்மின்கள் அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா, இத்தகு மா பைன ஐதீக்கும் வமா கல்பக்கும், உங்களுக்கு முன்னால் இருப்பவற்றை மேலும் உங்களுக்கு பின்னால் இருப்பவற்றை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். தக்குவா அப்படின்றது வந்து பாவங்களை விட்டு அல்லாஹ்வினுடைய தண்டனையை விட்டு ஒரு கேடயத்தை வச்சு நம்ம பாதுகாத்துக்கிறோம்ல, அதுதான் தக்குவா. அப்ப பாவங்களை பாவங்களை விட்டு தவிர்க்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய தண்டனையை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக தக்குவா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ்வினுடைய தண்டனை அப்படின்றது இருக்காது. ஸோ ஒமா கல்ஃபக்கும் மா பைனா ஐதீக்கும் ஒமா கல்ஃபக்கும், இதுல வந்து முன்னிருப்பதும் பின்னிருப்பதும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல, அதுக்கு வந்து 2 விதமான விளக்கங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, இந்த 2ஐயும் சொல்றாங்க. இப்போ முன்னால் இருப்பது அப்படின்னு சொன்னா மறுமை தான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கு, பின்னால் இருக்குதுன்னா இந்த உலகம். இப்போ மனிதர்கள் நம்ம எல்லாரும் மௌத்தை நோக்கிதான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு முன்னாடி வர இருக்கக்கூடிய அந்த மரணம், கபருடைய அந்த கேள்வி கணக்கு, கியாமத் நாள், மறுமையினுடைய விசாரணை, அல்லாஹ்வுக்கு முன்னாடி கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த நிலைமை, இது எல்லாமே நமக்கு எச்சரிக்குது. இத்தக்கூனா இதை பயந்து கொள்ளுங்கள். அப்ப பாவத்திலிருந்து நீங்க உங்களை விலக்கிக்கோங்க, இதை யோசிச்சாவது உங்க பாவத்திலிருந்து நீங்க விலக்கிக்கோங்க. அல்லது வந்து இந்த உலகம் உங்களுக்கு பின்னால் இருப்பவற்றை அப்படின்னா உலகம் நம்ம கடந்து வந்திருப்போம் சில காலங்களை, அதே மாதிரி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், அநியாயங்கள், இது எல்லாமே போன சமுதாயமும் இப்படிதான் பண்ணுச்சு, அவங்களுக்கு நிறைய தண்டனைகள் வந்துச்சு, அதை பயந்தாவது நீங்க வாழுங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு, அதை பார்த்தாவது நீங்க அஞ்சி கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த தண்டனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி இது ஒரு விதமான விளக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனிதர்கள் முன்னாடி இருப்பவற்றை அப்படின்னா பைன ஐதீக்கும் அப்படின்னா
தங்களுக்கு முன்னாடி, அதாவது மனிதர்கள் அவங்களுக்கு முன்னாடி காணக்கூடிய நிறைய பாவங்கள் உண்டு. பிறருக்கு தெரிகிற மாதிரி பகிரங்கமா செய்யக்கூடிய சில பாவங்கள், விபச்சாரம் செய்வது, வட்டி வாங்குவது, அநியாயம் செய்யறது, இந்த மாதிரியான பாவங்கள் முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வெளிப்படையா தெரிகிற பாவங்கள். இதை விட்டு நீங்க விலக்கி போங்க, அல்லாஹ்வை நீங்க அஞ்சி கொள்ளுங்கள், இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்றத ஒரு விளக்கமா சொல்றாங்க. பின்னால் இருப்பவை அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத மறைவாக இருக்கக்கூடிய பாவங்கள், பிறர் மீது பொறாமை கொள்வது, தற்பெருமை கொள்வது, நயவஞ்சக தன்மையோடு இருக்குது, குஃப்ரு செய்வது, அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்துக்களை கொடுத்திருக்காங்க, அந்த நியமத்தை நிராகரிக்கிற மாதிரி, மறுக்கிற மாதிரியான நன்றி கெட்டத்தன செயல் செய்வது, இதெல்லாமே நமக்கு உள்ரங்கமாக இருக்கக்கூடிய செயல். இதை விட்டு நீங்க அல்லாவுக்கு அஞ்சி கொள்ளுங்கள். இத்தகு மா பைன ஐதீக்கும் வமா கல்பக்கும், உங்களுக்கு முன்னால் இருப்பவை உங்களுக்கு பின்னால் இருப்பவை, பகிரங்கமானது ரகசியமானது, இதெல்லாம் பார்த்து நீங்க அஞ்சிக்கோங்க. சோ நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, தண்டனைகளை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தக்வா அப்படின்ற ஆயுதம் தான் சிறந்த ஆயுதம். அப்போதான் லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹ்மத் செய்யப்படுவீங்க, நீங்க வந்து அல்லாஹ்வினால் கிருபை செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னும் போது, ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில ஆபத்து நிறைந்த ஒரு பாதையில போறான். பிரச்சனைகள் நிறைய வரும், நிறைய துன்பங்கள் தரக்கூடிய சில வஸ்துக்கள் இருக்கும். இதுல என்ன அல்ல சொல்றான், இது சொல்லப்பட்டால் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆயத்துல கண்டினியூ பண்றானா? இல்ல சொல்லப்பட்டால் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்கு. அவங்க புறக்கணிச்சாங்க அப்படின்றதும் இதுல அடங்கி இருக்கும். காபிர்கள் வந்து புறக்கணிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை, அது எல்லாத்தையுமே மறுத்தாங்க, அப்படிதானே? அதனை அவர்கள் பொருட்படுத்துவதில்லைன்னு போட்டுறாங்க பிராக்கெட்ல. ஆமா, பொருட்படுத்துவதில்லைன்னா அந்த காபிர்கள் மறுத்தாங்கல்ல, அதை வந்து அல்லாஹ் மறைமுகமா சொல்லியிருக்கான். இது என்ன செஞ்சாங்க அப்படின்றத அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லுவான். அவங்க புறக்கணிச்சாங்க அப்படின்றத அல்லாஹ் அடுத்த வசனத்துல தெளிவா சொல்லிடுவோம். ஒமா தஅதீஹிம் மின் ஆயத்தின் மின் ஆயாத்தி ரப்பிஹிம் இல்லா கானு அன்ஹா முஅரிதீன். முஅரிதுனா புறக்கணிக்கிறது, அது அடுத்த வசனத்துல வரும். அதனுடைய காரணம் இப்ப நீங்க கேக்குறீங்களா, அந்த கேள்விக்கான பதில் அடுத்த வசனம். ஓகேவா? இந்த மனிதன் வந்து ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பாதையில போறான் அப்படின்னும் போது, எதிரிகள் வந்துருவாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும் போது எவ்வளவு அவன் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரிதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையும். அதை புரிஞ்சு கொள்றது எப்படின்னா, பாவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம், சோதனைகள் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தக்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய ஒரு அச்சம், அந்த கேடயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக மனிதன் பாதுகாக்கப்படுவான். அது இல்லைன்னு சொன்னா அவன் அழிந்து போயிடுவான் அப்படின்றது செய்தி வந்து இதுல இருக்கிறத நம்ம வந்து பாக்குறது. அப்போ உண்மையான தக்குவா அப்படின்றது வந்து நம்ம செஞ்ச தவற நினைச்சு பாவ மன்னிப்பு செய்யறது. ரெண்டாவது, எதிர்காலத்துல நம்ம பாவத்துல விழுந்துடாம, அதாவது தவறுகள் செய்யறதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் சரி, சான்ஸ் கிடைக்காவிட்டாலும் சரி, எப்பயுமே செய்யக்கூடாது. அப்ப நம்மள தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு கேடயம் தக்குவா. இப்போ தூதர்கள் வந்திருந்தாங்கல்ல, அல்லாஹ்வினுடைய தூதர்கள் காபிர்களுக்கு வந்து நன்மையை தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நல்ல அறிவுரைகளை வந்து அப்படியே நிராகரிச்சாங்க, மறுத்தாங்க. சோ அது வந்து தக்குவா இல்லை அப்படின்றத காட்டுது. நமக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா அதை கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளணும், இனிமே அது தவறு நடக்காம பார்க்கணும் அப்படின்றதுதான் இதுல நம்ம விளங்கக்கூடிய ஒரு செய்தி. லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் வந்து ரஹ்மத்தை பெறக்கூடும் அப்படின்றதுக்கு தக்குவா மட்டும்தான் ஒரே வழி அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி முடிக்கிறான். அப்போ இன்னைக்கு உலகத்துல மனிதன் மௌத்தை பத்தி பேசினாலே அதை பத்தி பேசாதீங்கன்றாங்க. வீட்டுல எல்லா இடங்கள்லயுமே பார்க்க முடியுது. நாளைக்கு நான் வந்து மௌத்தாயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னா, அல்லாஹ் நாடி இருந்தானே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, சரி அப்படிலாம் ஏன் சொல்றேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பழக்கம் அப்படின்றது உண்டு. சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, மரணம் அப்படின்றத பத்தி யோசிக்கிறதே இல்லை, அதை பத்தி மறந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அவங்க எல்லாம் உலக இன்பங்கள்ல மூழ்கி இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் கேலி கூத்து சந்தோஷம் ஆட்டம் பாட்டம் இப்படியே இருக்கிறது. அதே மாதிரி சோசியல் மீடியால வந்து தவறான பாதையில அதிகமாக உலா வருவது,
நம்ம ஆயுள்லாம் முடிஞ்சிட்டு இருக்கே அப்படின்றத பத்தி எதையுமே யோசிக்காம இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க எச்சரிக்கையா இருங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்க, உங்களுக்கு முன்னாடி மரணமும் மறுமையும் இருக்கு அப்படின்றத உணர்ந்து வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்றது இன்னைக்கு உள்ள ஒரு நமக்கு தேவையான ஒரு செய்தியாக இந்த வசனம் இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து கடந்த கால நிறைய வரலாறுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆட்சியாளர்கள் எப்படிலாம் நடந்து கொண்டாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டு அதை யோசிக்கிறதும் இல்லை இன்னைக்கு. அதை ஒரு செய்தியாக கேட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. என்ன காரணத்தினால அவங்க அழிக்கப்பட்டாங்க, எவ்வளவு தப்புகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதே தப்பு தான் இன்னைக்கும் நடக்குது. நாகரிகம் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு வந்து அதே தப்பு தான் வந்து அனுமதியோட செஞ்சுட்டு இருக்காங்க, சட்டப்பூர்வமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வரலாற்றை இவங்க எல்லாம் புறக்கணிச்சாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க வந்து அதை பார்த்து உணர்ந்து திருந்தணும் அப்படின்றதான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. ஒரு பெத்தவங்களோ அல்லது வந்து அறிஞர்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு தனி மனிதனுக்கா இருந்தாலும் சமூகத்துக்கா இருந்தாலும் நீ செய்யற வட்டி தொழில், அதே மாதிரி நீ மத்தவங்கள்ட்ட நடந்து கொள்ற அநீதியான முறை, சில தவறான எண்ணங்கள், சில தவறான செயல்பாடுகள், இது எல்லாமே உன்னையே அழிச்சிடும்பா, நீ அல்லாவுக்கு பயந்துக்கோ அப்படின்னு சொல்லி யாராவது நசீகத் செஞ்சாங்கன்னா, உன்னுடைய வேலையை பாரு, எனக்கு நான் எப்படி வாழணும் தெரியும், மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணவத்தோடு பேசக்கூடிய சில வார்த்தைகளை வந்து நம்ம இன்னைக்கு கேட்க முடியுது. சோ அப்படிப்பட்ட ஒரு போக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது. அது அழிவினுடைய அடையாளம் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி கவலை, அந்த டெப்ரெஷன், இது எல்லாமே வந்து எதிர்காலம் என்ன ஆகும், இத பத்தி யோசனையிலேயே மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். நம்ம இதுக்கு பின்னாடி நம்ம மறுமை எப்படி இருக்க போகுது, அல்லாஹ் விட்டு நான் கேள்வி கணக்கு கேட்கும் போது எப்படி நான் நடந்து கொள்ள போறேன். ஒரு சைடு வந்து என்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய கடமை எனக்கு இருந்தாலும், நான் வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருந்தாலும், என்னுடைய மறுமைக்காண்டி நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன நன்மைகள் வரும், இதுக்காண்டி இந்த உலகத்துல நான் என்ன பாடுபட்டேன், என்ன செஞ்சேன் அப்படின்றத தக்குவாவை வச்சு நீங்க சீரமைச்சுக்கோங்கன்னு தான் இந்த வசனம் தொடர்ந்து நம்மள்ட்ட வந்து பேசுது. அப்பதான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளா புரியணும்னா, எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வை பயப்படுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வரும். லஅல்லக்கும் தான் சொல்றான், நீங்கள் இரக்கம் காட்டப்படலாம் அப்படின்னா தக்குவா அதிகரிக்க அதிகரிக்க ரஹ்மத்தும் அதிகரிக்கும். தக்குவா இல்லாம போகும்போது ரஹ்மத் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா. அப்போ தக்குவா அப்படின்றது, இறையச்சம் அப்படின்றது வெறுமனே சொல்லால் இல்ல, தனிமையிலும் சரி பகிரங்கமாகவும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் சரி, எப்பயுமே என் இறைவன் என்னை கண்காணிக்கிறான், அவனுடைய தண்டனைக்கு நான் பயந்து இருக்கேன், மத்தவங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், வட்டி தொழில் செய்ய மாட்டேன், பிறகு மத்தவங்க காசை வந்து ஏமாத்த மாட்டேன், அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஏளனமா நினைக்க மாட்டேன், மத்தவங்களை பத்தி ஒரு அவதூறு பரப்ப மாட்டேன். சோ இந்த செயல்பாடுகள் எல்லாமே நம்ம இடத்துல ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். தக்குவா அது இருந்துச்சுன்னு சொன்னா எந்த பாவத்தையும் உள்ள வர விடாது நம்ம இதயத்துக்குள்ள. சரி, அல்லாஹ் இருக்கிறான், நல்லா பாத்துக்கிறோம், அல்லாஹ் வந்து இதற்கான கூலியை வந்து கொடுப்பான், நம்ம இதை பத்தி யோசிக்க வேண்டியது அந்த சிந்தனை நமக்கு இருக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு கடமை. சொல்ல போனா எல்லா சட்டங்களும் அப்படித்தான் சொல்லுது. சட்டத்தினுடைய பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் தக்குவா தான் இருக்கும். அது இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாகும் அப்படின்றது இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஸோ நான் புரிஞ்சுக்கிறது இந்த பாடம் நமக்கு என்னன்னா, பயந்து கொள்ளுங்கள், தக்குவாங்கிறது இத்தக்குள்ளா அப்படிங்கிறது இறையச்சம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம். அது அச்சம்னு சொல்றாங்க, அல்லா மேல அன்பு செலுத்துறங்கிறாங்க. இதுல வந்து முன்னால் சென்றவற்றையும் பின்னால் வரவிருப்பதை பற்றியும் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னா ரஹ்மத் செய்யப்படலாம். ரஹ்மத் செய்யப்படலாம். அதுல ரெண்டு விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னால வெற்றியும் நடந்திருக்கு, தோல்வி நடந்திருக்கு, பாடங்கள்லாம் இருக்கு நமக்கு முன்னாடி. காபீர்கள் வந்து குப்பார்கள் வந்து தோல்வி அடைஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியாளரை திரும்பினாங்க. என்ன அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சு. அவங்க வந்து மக்காலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு அது என்ன படிப்பினை, அவங்க வந்து அல்லாஹ்வை வந்து ரொம்ப தௌஹீத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. நமக்கும் அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு உதவி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தா நமக்கும் அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல வெற்றி கிடைக்கும்.
ரெண்டாவது மறு உலகத்திலையும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது நெகட்டிவ் திங்ஸும் நம்ம தப்பு செஞ்சிருந்தா நம்ம இப்போ நிறைய முன்னாடி செஞ்ச விஷயங்கள் என்னன்னா, இப்போ நிறைய சில தவறுகள் நம்ம தெரிஞ்சோ தெரியாம செஞ்சிருக்கலாம். உடனே பாவ மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் கேட்காம நம்ம மேல மேல தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எதிர்காலமும் வந்து எதிர்காலங்கிறது என்ன ஆகிறா அதுவும் நமக்கு கஷ்டமானதா போயிடும். எவ்வளவு சரித்திரங்கள் குரான்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறான் இல்லைங்களா? அது சமூது நபிமார்கள், இந்த மூசா அலை இஸ்லாம் எப்படியெல்லாம் வந்து எச்சரிச்சாங்க. அவங்கெல்லாம் வந்து கேட்கல, அந்த ஊரே அழிச்சான், பிறவனை அழிச்சான். ஸோ நம்மளும் இந்த விஷயங்கள் கேட்கும் போது நமக்குள்ள வந்து ஒரு மனசுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். குரானை படிக்கும் போது, குரானுடைய விளக்கங்கள் கேட்கும்போது மாற்றங்கள் ஏற்பட்டு தக்குவா அதிகரிக்கணும். செஞ்ச பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு ஃபியூச்சருக்காக நல்ல அமல் சாலிஹாத் செஞ்சு நல்லா ஆபிதா இருந்தா இருக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து அருள் துர்கமோன் நல்லவுடைய ரஹ்மத் கிடைக்கும் அப்படிங்கிறான். ரஹ்மத்துங்கிறது என்ன? இந்த உலகமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், மறு உலகமும் நமக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் கேள்வி கணக்கெல்லாம் இல்லாம நேரா சொர்க்கத்துக்கு அனுப்புற பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அந்த பாக்கியத்தை எல்லாம் நல்லா கொடுக்கணுங்கிறத நம்ம துஆ செய்வோம். ஸோ சரி, அதான் நான் புரிஞ்சுக்கிறது. ஆமா, பின்னாடி உள்ளதுங்கிறது வந்து சரித்திரங்களையும் நம்ம சொல்லலாம். நம்மளுடைய சரித்திரத்தையும் திரும்பி பார்க்கலாம். நம்ம எப்படி இருந்தோம், என்னென்ன எப்படி இருந்தோம், இப்படி கொண்டு வந்தான் அல்ல, அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம இல்லாம இருந்தோம், நம்ம வந்து இப்ப இப்படி நம்ம வந்து நமக்கு எல்லாம் ஒரு மனிதனா படைச்சு நமக்கு வந்து எல்லா நேமத்தலும் கொடுத்துருக்குறான். அதெல்லாம் வந்து திருப்பி பார்க்கணும், அதுக்குள்ள நன்றி செலுத்தணும். அதான் திருப்பி அதே தான் எல்லாம் திருப்பி கொண்டு வரேன். போயிடலாம். وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. இன்னும் அவர்களுடைய இரட்சகனின் அத்தாட்சிகளில் எந்த ஒரு அத்தாட்சியும் அதனை அவர்கள் புறக்கணிக்க கூடியவர்களாக இருந்தே தவிர அவர்களிடம் வருவதில்லை. 46வது வசனம். போன வசனத்துல அல்லாஹ் இறைவனை ஸ்கிரீன் சின்னதாயிடுச்சு, இந்த கட் ஆயிடுது நேத்து மாதிரி வந்துருச்சா? இப்போ ஓகே, போயிடுச்சு. மவுஸ் வச்சா போயிருதோ? இல்லையே, அடுத்த பேஜ் மாத்தினா போயிடுச்சா? இருக்கு. ஓகே, 46வது வசனம் இது. போன வசனத்துல அல்லாஹ்வுக்கு நீங்க அஞ்சி கொள்ளுங்கள், அவனுடைய தண்டனைக்கு நீங்க பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தூதர்கள் மூலமாக எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அதை அவங்க உதாசீனப்படுத்தினாங்க அப்படின்றத மறைமுகமா அல்லாஹ் வந்து சொன்னான். இந்த வசனத்துல ஏதோ ஒரு முறைதான் அறிவுரை சொல்லப்பட்டுச்சு அல்லது ஒரே ஒரு சான்றை மட்டும்தான் அவங்க மறுத்தாங்க அப்படின்னு சொல்லல. அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல சொல்றது என்னன்னா, ரசூல்மார்கள் எவ்வளவு அடுக்கடுக்கான அத்தாட்சிகள் கொடுத்தாலும், எவ்வளவு குர்ஆனுடைய அற்புதமான வசனங்களாக இருந்தாலும், ரப்பிடமிருந்து ஒரு செய்தி, எந்த ஒரு மிக சிறந்த சான்று வந்தாலும் அதை அவங்க முகத்தை திருப்பி கொள்றது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய குணம். அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அதை பார்க்கறது கூட மனம் இல்லாம அவங்க வந்து அதை நிராகரிப்பாங்க அப்படின்றதுதான் அல்லாஹ் சொல்றான். ஒமா தஅதீஹிம் மின் ஆயத்தின், எந்த ஒரு அத்தாட்சியும் அவர்களுக்கு வருவதில்லை. மின் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சின்னதோ
பெருசோ எவ்வளவு பெரிய அத்தாட்சிகராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பொதுவாக சொல்றான். மின் ஆயாத்தி ரப்பிஹிம், படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த சான்றுகள். அதனாலதான் ரப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ற கடமை அவங்களுக்கு உண்டு. ஒரு தகப்பன் சொல்றான்னா, ஒரு ஒரு ஃபாதர் சொன்னா பிள்ளை வந்து எப்படி கேட்கறது கடமையோ, அந்த அர்த்தத்துல அல்லாஹ் சொல்ற ரப்புன்ற அர்த்தத்துல உங்களுக்கு எல்லா வாழ்வாதாரத்தையும் நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனாலதான் ரப்புன்னு சொல்றான். மின் ஆயாத்தி இல்லான்னு சொல்லல. மின் ஆயாத்தி ரப்பிகம் அப்படின்னா எல்லா வாழ்வாதாரையும் நான் கொடுக்குறேன், அப்ப நான் சொல்றது நீ கேட்கணுன்றது உன்னுடைய கடமை. அந்த அர்த்தத்துல அல்லாஹ் சொல்றான் ரப்பு. ஆனா அந்த ரப்பிடம் இருந்து வந்த செய்திகளை இல்லா கானு அன்ஹா முஅரிதீன், ஏறாது அப்படின்னா ஒரு செய்திய பாக்குறதுக்கே விருப்பம் இல்லாம கேட்கறதுக்கே விருப்பம் இல்லாம வேணும்னே முகத்தை திருப்பி கொண்டு அலட்சியப்படுத்துறதுக்கு பேரு தான் ஏறாது. இந்த காப்பீர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த வேலையை என்ன செஞ்சாங்க, இல்லா கானு அன்ஹா முஅரிதீன்னா புறக்கணித்து கொண்டேதான் இருந்தார்கள் அப்படின்றது அல்லாஹ் அழுத்தமா சொல்லி காமிக்கிறான். இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இல்லா கானு அன்ஹா முஅரிதீன், இது வந்து தற்செயலாக நடந்தது இல்ல, அவங்களுடைய ஒரு குணம், இது நிரந்தரமான ஒரு பண்பு அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான். சத்தியத்தை நம்ம ஏத்துக்கொள்ளணும், அவங்க ஒரு நல்ல செய்தி சொல்றாங்களா அதை பார்த்து நம்ம வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க சொல்றாங்க, நான் அதை கேட்கறதுக்கு எந்த ஒரு தன்மையும் ஒரு ஆசையும் என் மனசுல இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆதாரங்களை கொண்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி அதை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு தான் அல்லாஹ் சொல்றான் முஅரிதீன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்களுடைய நோக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்ல, அவங்களுடைய அகந்தை, அவங்களுடைய அந்த பெருமையை தக்க வச்சுக்கிட்டு நிராகரிக்கணும் அப்படின்றது தான். அதுதான் வந்து அல்லாஹ் இங்க சொல்றான். அதே மாதிரி அத்தாட்சிகள் அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டு விதமான அத்தாட்சிகள். ஒண்ணு, இந்த உலகத்தினுடைய அதிசயங்கள், நம்ம பார்க்கிற ஏராளமான அதிசயங்கள், உலகத்துல அல்லாஹ் படைச்சிருக்க விஷயங்கள், இதுவும் சொல்லலாம் அத்தாட்சிகள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஓதி காமிச்ச சில வசனங்கள். நபி மூலமா அல்லாஹ் வந்து சில ஆயத்துக்களை சொல்றான், ஷரய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய சில வசனங்கள். இப்ப எவ்வளவுதான் வந்து புது புது விஷயங்கள் அத்தாட்சிகளை கொண்டு வந்தாலும் அவங்க அதை மாற போறதே இல்லை. அசல் நோக்கம் அப்படின்றது சத்தியத்தை தெரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, புறக்கணிப்பது தான் அப்படின்றத இந்த வசனம் இன்னும் தெளிவாக சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி அகக்கண் மூடி போச்சுன்னு சொன்னா இந்த உலகம் வெறுமனை பார்வையா தெரியுமே தவிர அதுல உள்ள விஷயங்கள், அதை பத்தி சிந்திக்கக்கூடிய தன்மை போயிடும். ஏன்னா அகக்கண் குருடாயிருது அப்படின்றது கூட நம்ம சில இடங்கள்ல வந்து பார்த்திருக்கோம். ஸோ ஒரு மனிதனுக்கு கர்வம், அகந்தை, பெருமை எல்லாம் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும், மற்றவங்க சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற செய்தியே அவங்களுக்கு இருக்காது. அதுதான் இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு வந்து சொல்லுது. இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில உலகம் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. எல்லா விஷயத்தையும் வந்து மனிதன் தெரிஞ்சு கொள்றான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதை பார்த்து மனிதன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு அப்படின்னா, அவர் செஞ்சாரு அவர் செஞ்சாருன்னு சொல்லி மனிதர்களை தான் பத்தி யோசிக்கிறாங்களே தவிர, இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அறிவு, அதுதான் சிந்திச்சு இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்குது. இதுக்கு பின்னாடி இதை இவ்வளவு தூரம் கேலக்சி எல்லாம் நம்ம பாக்குறோம்ல, இந்த விண்மீன்கள்லாம் பத்தி எல்லாம் படிச்சிருந்தோம், அதெல்லாம் எவ்வளவு தெளிவா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து மனிதனுடைய மூளை எப்படி எல்லாம் சிந்திக்குது, இதெல்லாம் விஷயங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா மனிதன் அதை பத்தி யோசிக்கிறானான்னு கேட்டா இல்ல. இப்படி எல்லாம் கண்டுபிடிப்பு இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி அதை வச்சு பெருமைதான் அடிக்கிறானே தவிர, இவ்வளவு தூரம் வந்து அத்தாட்சிகள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு தற்செயலாக தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனிதன் சாதாரணமாக கடந்து போயிடுறான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடாதுன்றதான் இந்த வசனம் நமக்கு புரிய வருது. இன்னைக்கு மனிதர்களை அடைகிறது வந்து எல்லாரும் போயெல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுறதெல்லாம் இல்லை. சோசியல் மீடியா மூலமாகவே, இன்டர்நெட் மூலியமாகவே மார்க்கத்தினுடைய நிறைய செய்திகள், குர்ஆனுடைய தத்துவங்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிருது. ஆனா அப்படியெல்லாம் கூட கேட்கணுன்ற மைண்ட் இருக்கா? இல்ல. அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த செய்திகளை ஒரே விரல்ல அப்படியே அதை வந்து தள்ளிட்டு போயிடுறாங்களே தவிர, ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படின்றது அதனுடைய போக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேளிக்கையிலையும் நேரத்தை வந்து கடத்தக்கூடிய ஒரு தன்மையிலையும் தான் இருக்கு. ஸோ இதுவும் புறக்கணிக்கிற மாதிரி தான். ஒரு செய்தி சொல்லப்படுதா, அது ஒரு நிமிடம் என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்கன்றதை கேட்கிற ஒரு தன்மை எப்பயுமே இருக்கணும்ன்றதுதான் இதுல. அப்போ சாதாரணமான ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் வந்து இப்போ குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஒரு வீடியோ வருதுன்னா
அதை ஒரு நிமிடம் நின்று கேட்கறது கூட இன்னைக்கான நிலைமை இல்லை அப்படின்றது இதுல புரிய வருது. சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எப்பயுமே இருக்கக்கூடாது. அவங்க அப்படிதான் செஞ்சாங்க, அதே மாதிரிதான் இன்னைக்கு சமூகம் செய்யுது அப்படின்னா இவங்க எல்லாம் அஞ்சு கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளணும் அப்படின்றது இதுல சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. அதே மாதிரி தாவா செய்யக்கூடியவங்க எப்பயுமே இந்த விஷயத்துல அவங்க புறக்கணிக்கிறாங்களே, அவங்க நம்ம சொல்ற செய்தியை கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி சோர்வடைஞ்சிடவே கூடாது. எவ்வளவு தூரம் மிக சிறந்த உலகத்தினுடைய உத்தமராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய அத்தாட்சியவே புறக்கணிச்ச உலகம் இது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த நம்மளை புறக்கணிக்கிறாங்க, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நம்ம பணியை எப்பயுமே அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அந்த சிந்தனை உள்ளத்துல அதை யோசிச்சு அப்படியே நம்ம ஸ்டாப் ஆயிடக்கூடாது. சோ தொடர்ந்து அல்லாஹ்வினுடைய வசனங்கள் மக்களுக்கு போய் சென்று சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்கு சொல்லுவோம். நம்மளால எவ்வளவு பேருக்கு முடியுதோ அவ்வளவு பேத்துக்கு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒருத்தவங்களை பாக்குறாமா, அவங்கள்ட்ட ஒரு வசனத்தை சொல்லுவோம், ஒரு செய்தியை சொல்லுவோம், அவங்களுக்கு புரிய வைப்போம். சோ இந்த சிந்தனை நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது இதுல நம்ம தெரியக்கூடிய ஒரு செய்தி. அவங்க நிராகரிக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அத இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்த்தோம்ல, அவங்க கேட்கலையா, யார் கேட்பாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லுவோமே. சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்ற ஒரு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நமக்கு என்ன படிக்கணும் இதுல, நம்ம அந்த புறக்கணிக்கிற கூட்டத்துல இல்லாம இருக்கிறோமா, நமக்கு நாம கேட்டுக்கணும். எவ்வளவு ஆயத்துக்கள் எல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடியே காமிக்கிறான். கேக்குதுங்களா நான் பேசுறது? நார்மலா பேசுறேன், இந்த நார்மல் போன்லயே பேசுறாங்க. நமக்கு என்ன படிக்கணும்னா, இந்த ஆயத்தை நம்ம புறக்கணிக்கிறோமா இல்லையா நமக்கு நம்ம கேட்டுக்கணும். ஸோ நம்ம தக்குவா அதிகரிக்குதா? ஒரு ஆயத்துங்கிறது குர்ஆனுடைய ஆயத்து. ரெண்டாவது மற்ற சான்றுகளையும் நல்லா சொல்றோம் இல்லைங்களா. குர்ஆனுடைய ஆயத்து சொல்லும் போதும் நமக்கு புறக்கணிக்க கூடாது. இது நமக்கு இதெல்லாம் நவது பில்லா, இதெல்லாம் இந்த காலத்துல சரியா வராது. இவ்வளோ பேலன்ஸ் எல்லாமே படிப்படியா வெளியே வர முயற்சி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஹராமான தொழில்ல இருக்கிறாரு அப்படின்னா, திடீர்னு அந்த அவருடைய தக்குவாவுடைய லெவல், படித்தரங்கள், யக்கீனு அப்படின்னு தெரியாது. அவருடைய சார்ந்து இருக்கிற பிள்ளைங்க, ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அந்த தரூரான்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாங்கன்னா அவருக்கு வேற வழி இல்லை. ஸோ நம்ம ஃபத்வா கொடுக்கும்போது, ஃபத்வா நம்ம இப்போ நம்ம முஃப்தி கிடையாது, நம்ம டக்குன்னு இந்த ஆயத்துக்களை அப்ளை பண்ணும்போது அவருடைய அட்லீஸ்ட் ஒரு குற்ற உணர்ச்சியாவது இருக்கணும். இந்த செய்யறோமே என்ன, ஏன்னா இந்த சின்ன அந்த பெரிய ஒரு பாவத்தை விடுறேன்ட்டு பெரிய பாவத்துல கொண்டு போய் தள்ளிடக்கூடாது. என்ன வறுமை, இது ஒரு பொருளாதாரத்தை அப்படியே விட்டுட்டு போனா அது இன்னும் கொஞ்சம் பெரிய கொண்டு போய் விட்டுரும் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அது ஒரு மனசுல மாற்றங்களை கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய உதவியை நம்ம நோக்கி கேட்கணும். இந்த மாதிரி பாவத்துல இருந்து என்ன வெளியாக்கு, இந்த மாதிரி வேற வழி இல்லாம இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நீயத்தோட இன்னமில்லாம அது நீயா நல்லா பாக்குறாங்க இல்லையா. என்ன இந்த இதை சொல்லுவான், இந்த என்னென்ன சாப்பிடக்கூடாது, ஆகுமானவையான ஒரு புசிக்க கூடாதுன்னு ஒரு ஆயத்து வரும் இல்லையா பக்கரால, எது சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா கடைசியில அதுல சொல்லுவான், அது வேற வேற வழியே இல்லாம அது அந்த பக்கம் சாயாதவராக, பன்றி இறைச்சி மத்த இறந்து போன மாமிசங்களை ஒரு ஒரு பாலைவனத்துல போய் உயிர் போற நிலைமையில சாப்பிடறதுக்கு எல்லாம் அனுமதிக்கிறான் இல்லைங்களா. ஆனா அதே போய் என்ஜாய் பண்ணி வா நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுறத எல்லாம் லைக் பண்ணல. அந்த குற்ற உணர்ச்சியோட இந்த உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்மள இந்த மாதிரி ஒரு ஆயத்துக்கள் வருது அப்படின்னா வெளியே வர முயற்சி பண்ணிடணும். பெரும்பாவங்கள், குறிப்பா ஸ்பெஷலா பெரும்பாவங்கள், இந்த மாதிரி ஷிர்க்கு,
இந்த மாதிரி வட்டி இந்த மாதிரி இந்த ஒரு பாவமான காரியங்கள்ல இருந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துடணும். அந்த வேற வழி இல்லை அப்படின்னா நம்ம அந்த தொழில்ல இருக்கிறாங்க. அந்த ஒரு இது இருந்தா தான் அவங்க லைஃப், ஃபேமிலி வாழ முடியும்னு சொன்னா அதுக்கு மற்ற மற்ற மாற்று ஏற்பாடுகளுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு நம்ம சமூகமும் வந்து உதவி செய்யணும். இப்போ நம்ம எல்லாருமே நம்மளும் பொறுப்பு தான். ஒரு ஊர்ல ஒருத்தங்க தப்பு செய்யறாங்க, ஒரு வழியே இல்லாம ஒரு தவறான செயல்ல இறங்கி அவங்க காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அது அது ஒரு சமூகம் பாக்குதுன்னா அதுக்கு என்ன செஞ்சிருக்கு அவங்கள வந்து அதுல வெளியே கொண்டு வர்றதுக்குங்கிறது நல்லா கேட்போம் இல்லைங்களா? என்ன ஸோ இல்ல, அது வந்து யாருமே ஒன்றும் செய்யல, ஒரு சமூக இயக்கம் அதுக்கு வந்து இயக்கம் இல்லை, ஒரு தனி மனிதனோ ஒரு சமூகமோ அவருக்கு வந்து உதவி செய்யல, அப்படியே சொல்லல, இது தப்புன்னு சொல்லல, அவருக்கு வந்து ஒரு உதவி செய்யல, அதை வெளியாகிறதுக்கு வந்து அவருக்கு தெரியாம விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சமூகமும் குற்றவாளி ஆயிடும். ஸோ நிறைய இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது வந்து நம்ம நம்மளும் அதுல வந்து ஒன்று இணைஞ்சுக்கணும். அதுவும் வந்து ஆஹ், ஒரு அமலு சாலிஹாத் தான். இந்த மாதிரி மற்றவங்க பாவங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வர்றது என்ன, பொருளால, ரெண்டாவது வந்து நேரத்தால, உடலால நம்ம போய் அவங்களுக்கு தியாகம் செஞ்சு அவங்கள வெளியே கொண்டு வர முயற்சி பண்றது வந்து எல்லாம் நமக்கும் வந்து நல்லா அதுக்கு பறக்கத்து ரஹமத்து செய்வோம். ஸோ நமக்கும் வந்து இந்த ஒரு குரானுடைய ஆயத்துகள் சொல்லப்படும் போது, இந்த மாதிரி ஒரு அத்தாட்சிகள் வரும்போது நம்ம வந்து அதை தட்டி விட்டுறக்கூடாது. இது வந்து இதெல்லாம் வந்து தொழில்ல இதெல்லாம் செஞ்சாதான் முடியும். என்ன, வானத்தை பறவைகள் போறதை பார்க்குறோம். என்ன, அது காலையில எந்திரிச்சு போகுது, எல்லாம் வந்து அதுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து தான் நைட்ல வந்து கூட்டுக்கு அடைய கொண்டு வருது இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கும் கொடுக்க மாட்டானா? என்ன, அல்லா மேல தவக்கழுத்து வச்சு ஹலாலான வழியில நம்ம நம்ம ரிஸ்கை தேடி போனோம். உதாரணத்துக்கு நமக்கும் வந்து அல்லாஹ் ஹலாலான வருமானத்தை கொடுப்பான், ஹலாலான பறக்க ரிஸ்கை கொடுப்பான். அதுல வந்து ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து குவான்டிட்டி கிடையாது. நம்ம பறக்கத்து அப்படிங்கிறது வந்து 1 கோடி ரூபா சம்பாதிச்சா தான், 1 கோடியும் வேணும், அதுல பறக்கத்தும் வேணும், நம்ம அதுவா கேட்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சம்பாரிச்சா போதும், அதுல பறக்கத்து இருந்தா போதும். ஏன் எப்படி நினைக்கணும்? நிறையவும் சம்பாதிக்கணும், பறக்கத்து வரணும் அப்படின்னு கேட்கணும். என்ன நினைக்கிறீங்க? நிறைய சம்பாரிச்சா 4 பேருக்கு நம்ம உதவி செய்யலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு. எப்படின்னா, ஓ, பணக்காரனா இருந்தா வந்து ஹலாலா சம்பாரிச்சிருக்க மாட்டான், என்ன வந்து நம்ம பிஸ்னஸ் செஞ்சா நம்ம ஸ்ட்ரெஸ் வந்துடும், வியாதி வந்துடும், நம்ம பாட்டு அப்படிங்கிற ஒரு பணக்காரங்கள்லாம் வந்து மோசமானவங்க அப்படிங்கிற மைண்ட் செட் சில பேர் இருக்கும். எவ்வளவு நல்ல பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன, ஸோ நம்ம வந்து இந்த எய்தர் ஆர் திங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த வறுமையில இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், நம்ம பணக்காரங்களா இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிலாம் மார்க்கத்துல சொல்லலை. ஸோ நம்ம தொழில இருந்து ஆரோக்கியம் போயிடும். ஏன் அப்படிலாம் நினைக்கணும்? எவ்வளோ பிஸ்னஸ் பீப்புளெலாம் அவங்களுக்கு வந்து அல்ல நிறைய நேமத்தை கொடுத்துருக்குறான், ரிஸ்கை கொடுத்துருக்குறான். அவங்க அவ்வளோ ஒன்று ஓய்வு நேரம் இருக்கு, குரான் ஓதுறாங்க, ஹதீஸ் படிக்கிறாங்க, உம்ரா போறாங்க. என்ன, அவங்கெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஏன் அவங்களாம் செய்யறாங்களே, நம்ம ஏன் நம்ம அந்த பாவம் பாக்குறோம்ல. நம்ம வந்து இப்போ இந்த ரூம்ல கிரீன் கலரா பாருங்க, பச்சை கலரா பாருங்க, பச்சை கலர் தான் தெரியும் நமக்கு. நமக்கு வெள்ளையா இருக்கிறது தெரியாது. என்ன, பச்சையும் பார்க்கணும், வெள்ளையும் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுங்கிறாங்க. ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, எதை நம்ம மனசு வந்து நோக்கி பார்க்கணும்னு நினைக்குதோ அதான் பார்க்குது. அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு, ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்குது, சின்ன வயசுல இருந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து அதுக்கு தான் நமக்கு இந்த குரான ஆயத்துக்கள்லாம் வந்து உடைக்க வந்திருக்குது. இந்த மாதிரி அது எவ்வளவு சஹாபாக்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்லாம் இருந்திருக்கிறாங்க, சல்மான் ஃபார்சிலாம் இருந்திருக்கிறாங்க. என்ன, அவங்க வந்து சொர்க்கம் முன்மொழியப்பட்ட சஹாபாக்கள் இல்லைங்களா? அவங்க வந்து
துனியாலையும் சிறப்பா இருந்திருக்கிறாங்க, பொருளாதாரத்துல சிறப்பா இருந்திருக்காங்க, அவங்க தீன்லயும் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் உதாரணம் வச்சுக்கிட்டு நம்ம போகணும். இல்லை அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாம் தொழிலெலாம் இல்லாம வறுமையா இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போவோம், பாவம் செஞ்சாதான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆயத்துக்களை நம்ம புறக்கணிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஸோ அல்லாவுடைய வழிகாட்டலோட நம்ம ஒரே தௌஹீது, இந்த பொருளாதாரம், ஃபேமிலி, சமூகத்தை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா உலகமே இன்ஷா அல்லா சொர்க்க பூங்காவா மாறும். மறு உலகம் இன்ஷா அல்லா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். க்ரக்ஸ் என்ன இதுல அப்படின்னா, நம்ம அல்லாஹ் சொல்றதை அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அமல் செய்ய ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லா.